ஒரே ஒரு போட்டோ என்று வற்புறுத்தியதன் காரணமாக முடிந்து இரவு 11 மணி போல் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அம்மாவை வைத்துத்தான் அந்த ஆட்சி. நான் இரட்டை இலை சின்னத்திலே நின்றதால் தான் வெற்றி பெற்றேன். அம்மா அவர்களிடத்திலே சந்தித்த பொழுது நான் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினராவேன் என்றோ, நான் ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கு நான் தான் தலைவர் என்றோ என்னை நான் என்றைக்கும் நினைத்ததும் கிடையாது, நினைக்கப் போவதும் கிடையாது. இவர்கள் யார்? இவர்கள் யாரால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்கின்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மேல்மட்டத்திலே 4 அறிவாளிகளிடத்திலே கருத்துக்களை கேட்டு பகிர்ந்து கொள்ளக்கூடியவன் அல்ல. நான் நேரடியாக ஜனங்களை சந்திக்கக்கூடியவன். என்னை பொறுத்தவரை கூவத்தூரிலே கட்டாயப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுவது மிக மிக பெரிய தவறு. சொல்லுகின்றவர்கள் குற்றச்சாட்டு யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம். நடிகர் கருணாஸ் என்கின்ற காரணத்தால் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாகிவிடுமா? முக்குளத்தோர் புலிப்படை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பான்மையான அந்த இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த இயக்கத்தினுடைய பொது பெரும் பதவிகளிலே பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு தோழமையாகிய நான் உதவியாக இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன். இது ரொம்ப ஒரு இது. மீண்டும் நான் இது 2-3 முறை இதுக்கு பதில் சொல்லிட்டேன், இருந்தாலும் மீண்டும் சொல்றேன். நீங்கள் சொல்வது முதலில் தவறு. ராஜாஜி பவனில் எடுக்கப்பட்டது அது இல்லை. காலையிலிருந்து பல ரசிகர்கள் பல ஊர்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் என்னை போன்ற நடிகர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நிலைதான். ஆனால் நான் பல இடங்களில் அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களிடத்தில் சத்தம் போட்டு எந்த இடத்தில் எதை செய்வது என்பது கூடவா உங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் நான் சொன்னேன். இறுதியாக இறுதிச் சடங்கு முடிந்து அனைத்து மந்திரிமார்களும் அனைத்து அதிகாரிகளும் அனைத்து கவர்னர் முதற்பட வெளிமாநிலங்களில் இருந்து வந்த ராகுல் காந்தியை போன்றவர்கள் எல்லாம் வெளியானதற்கு பிறகாக நானும் என் தோழமை கட்சி வேட்பாளர் 2 பேர்கள் மட்டும் உட்கார்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது கல்லறை மூடப்பட்டுக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அங்கே வந்த ஒருவர், நான் ராஜாஜி பவனிலே மத்தியானம் அவரை சந்தித்தேன். அவர் தொடர்ந்து என்னை பின்தொடர்ந்து வந்து அங்கும் வந்து என்னிடத்தில் நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன், ஒரே ஒரு போட்டோ என்று வற்புறுத்தியதன் காரணமாக முடிந்து இரவு 11 மணி போல் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். அந்த இடத்திலே அவர் கேட்டதற்கு இணங்க அவருடைய வெளிதூரத்திலே இருந்து வந்தவன் மீண்டும் என்னால் சென்னைக்கு வர இயலாது என்று சொன்னதனுடைய வார்த்தையை நம்பி நான் அவரிடத்தில் அந்த புகைப்படத்துக்கு ஒத்துக்கொண்டேன். ஆனால் அதை நானே ஏதோ அங்கு நின்று நானாக எடுத்துக்கொண்டதை போன்ற ஒரு மாயையை உருவாக்கி அதிலே என்னை அசிங்கப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும், அதிலே அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் புனிதர்களாகவும் என்னை ஒரு துரோகியாகவும் அடையாளம் காட்டிக்கொள்ள நினைப்பவர்கள் எல்லாம் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எதை நோக்கி என்பது எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய எண்ணங்களுக்கும் உண்மைக்கு மட்டுமே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவன். மற்றவர்களுக்காக வாழ்வதிலே, மற்றவர்களுக்காக என்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் யார் என்பது எனக்கு தெரியும், என்னுடைய எண்ணங்கள் என்பது எனக்கு தெரியும், என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும். என்னை பொறுத்தவரை கூவத்தூரிலே கட்டாயப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுவது மிக மிக பெரிய தவறு. யாரை கட்டாயப்படுத்த முடியும்? யாரை கட்டாயப்படுத்த முடியும்? அவர்கள் யார்? சாதாரண ஆட்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் என்ன சாதாரண ஆட்கள் என்று நினைத்து விடுகிறீர்களா? ஒரு லோக்கல் கவுன்சிலர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்பது வெளிச்சம் உலகத்திற்கு. ஒரு 127 128 பேரை ஒரு இடத்துல எப்படி அடைக்க முடியும்? அதிலே பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர் கணவன்மார் வந்திருக்கிறார்கள், குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். அவரவர்கள் விருப்பத்தின் பேரில் தான் இருந்தார்கள். இதை அந்த பகுதியினுடைய வட்டாட்சியர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள், கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதை கோர்ட்டிலே அவர்கள் சப்மிட் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் அடைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பொய்யாக திட்டமிட்டு எதற்காக பரப்ப வேண்டும்? யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அவரவர்களாகவே இருந்தார்கள், அவர் விருப்பத்தின்படியிலே இருந்தார்கள். விருப்பத்தின்படியிலேயே அன்றைக்கு இருந்த மந்திரிகள் முதற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் விருப்பப்பட்டுத்தான் அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். என்னை பொறுத்தவரை நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். அது யாருக்கு செய்தால் என்ன? எனக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். இந்த வாய்ப்பை கொடுத்ததன் மூலமாக புதிதவனாக இருக்கக்கூடிய நான் திருவாடனை தொகுதிக்கு சென்று வெற்றி பெற்றேன். இன்று அந்த அறக்கட்டளை என்பது சங்கமாக சொசைட்டி ஆக்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சங்கத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, என் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, இன்றைக்கு அவர்கள் யாருமே இடத்தில் இல்லை. அதை உருவாக்கியவர்கள் யாருமே இன்றைக்கு இல்லை. ஆனால் என்னால் அடையாளம் காட்டப்பட்டு, என்னால் வாய்மொழியாக சொல்லப்பட்டு, ஒரு சமூக பணி செய்வதற்கு, ஒரு சமுதாய பணி செய்வதற்கு பதவி மட்டுமே ஒரு பெரிய காரியம் அல்ல, மனது மட்டும்தான் என்கின்ற அடிப்படையில் யாரெல்லாம் இந்த பணி செய்ய வேண்டும் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அவர்கள் இன்றைக்கு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றி பேசுகின்ற பொழுது
உண்மை இல்லை என்கின்ற நிலையில் நான் அவர்களை விடுவித்தேன். 2 பேரை விடுவித்தேன். அவர்கள் என்னை விடுவித்ததாக சொல்வதற்கு எந்த ஆதாரமோ சட்ட ரீதியாக எதுவுமே இல்லை. ஆனால் என்னுடைய ஒரே வருத்தம், யார் எதை சொன்னாலும் செய்தியாகி விடுமா? நடிகன் 234 சட்டமன்ற உறுப்பினர்களிலே அம்மாவை தவிர 233 சட்டமன்ற உறுப்பினர்களிலே நடிகனாக இருக்கக்கூடிய நான் ஒருவன் தான். அது கூவத்தூராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்னை மட்டும்தான் அதிகமான விமர்சனங்கள் செய்யப்படுகிறது. அதற்கு ஒன்று, நான் ஜாதிய ரீதியாக இருப்பது ஒரு காரணம்தான், மறுப்பதற்கு இல்லை. அதே தருணத்தில் உண்மையை சொல்லுங்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். சொல்லுகின்றவர்கள் குற்றச்சாட்டு யார் யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம். நடிகர் கருணாஸ் என்கின்ற காரணத்தால் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாகி விடுமா? என்னுடைய நோக்கம் மற்றவர்களை குறை சொல்லி தன்னை பெரியவர்களாக காட்டிக் கொள்கின்ற புத்தி எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரை எனக்கு தேவை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை உருவாக்கினார்களா இல்லையா? அவர்கள் உருவாக்கி சட்டமன்றத்திலே 110 விதியின் கீழே என்னுடைய தொகுதியிலே உப்பூரிலே ஒரு மிகப்பெரிய அனல்மின் நிலைய திட்டத்தை உருவாக்குவதற்கான ஒதுக்கீடை ஒதுக்கினார்களா இல்லையா? உத்தரவாதத்தை கொடுத்தார்களா இல்லையா? இதை போன்ற நலத்திட்டங்கள் தமிழகத்திலே நடக்க வேண்டும். அம்மாவை வைத்துத்தான் அந்த ஆட்சி. நான் இரட்டை இலை சின்னத்திலே நின்றதால் தான் வெற்றி பெற்றேன். நான் என்னுடைய சமுதாய ரீதியாக ஒரு சுயேட்சை வேட்பாளராக நின்றிருந்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய வாக்குகளைத்தான் நான் வாங்கியிருப்பேன். மக்கள் எனக்காக ஓட்டு போடவில்லை. புரட்சி தலைவி அம்மாவிற்காகவும் அவர் செய்த அந்த நலனுக்காகவும் திட்டங்களுக்காகவும் தான் இந்த தமிழகத்தை இன்னும் அடுத்த இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என்ற நம்பிக்கையிலே தான் தாய்மார்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் ஒருமனதாக ஜாதி மதங்களை கடந்து வாக்களித்தார்கள். அவருடைய ஆட்சி நிலைக்கப்பட வேண்டும், அது நடத்தப்பட வேண்டும். அதை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரியவர்கள் அனைவரும் கூடி ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். இவர்கள் யார், இவர்கள் யாரால் அடையாளம் காட்டப்பட்டவர் என்கின்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த ஆட்சியை கலைப்பதன் மூலமாக அம்மா அவர்களுடைய இந்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னத்தை இன்றைக்கு முடக்கி வைப்பதன் மூலமாக இந்த இயக்கத்திற்கு மட்டுமல்ல அம்மாவினுடைய ஆத்மாவிற்கே ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்திலேதான் அவர்கள் இணைய வேண்டும். அம்மாவினுடைய ஆட்சி நடக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறேன்.